ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். மீரா அல்லது மீராபாய் கிபி 1498 முதல் கிபி 1557 வட இந்திய வைணவ பக்தி உலகில் மறுக்க முடியாத கிருஷ்ண பக்தி ஆவார். தென்னிந்திய ஆண்டாள் போல இவர் கிருஷ்ணர் மீது தீவிர பற்று கொண்டவர். 1300 பாடல்களுக்கு மேல் பாடிய மீரா ராஜபுத்திர இளவரசியாக தற்போதைய ராஜஸ்தானில் பிறந்தவர். பக்தி நெறியில் தீவிர பற்று கொண்ட இவர் கிருஷ்ணரின் மீது இயற்றிய பக்தி பாடல்கள் மிகவும் புகழ்பெற்றவை. இவள் கையில் வீணை எடுத்து வாசிக்க தொடங்கியதும் உலகமே மயங்கும். இசையில் மட்டுமல்ல, அழகிலும் சிறந்தவர். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் மிக சிறந்த பக்தராவார். மீராபாய் தன் வாழ்க்கை முழுவதையும் கிருஷ்ணனை நோக்கியே தந்துவிட்டார். கடவுளிடம் செல்வது அவ்வளவு சுலபமான காரியமில்லை. ஏராளமான தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும். இதில் சில பக்தர்கள் மட்டுமே அசைக்க முடியாத பக்தியையும் நம்பிக்கையையும் கொண்டு பக்தியின் உச்சநிலையை அடைகின்றனர். அப்படி தன்னையே அர்ப்பணித்தவர்தான் மீராபாய். இவர் ராஜஸ்தானில் உள்ள சௌகரி என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் ஜோத்பூரை ஆண்ட ரத்தன் சிங்கின் மகள் என்ற பெருமை பெற்றவர். அப்படி ஏகப்பட்ட வசதிகளுடன் பிறந்த மீராபாய்க்கு நடனம், பாட்டு என்றால் உயிர். ஆனால் ராஜவம்சம் என்பதால் மற்றவர்கள் முன்னிலையில் பாட்டு பாடுவது தடுக்கப்பட்டது. அவர் தன்னுடைய சிறு வயதிலேயே கிருஷ்ணனின் மீது தீராத காதல் கொண்டிருந்தார். அவரை நோக்கி இசைப்பதும் பாட்டு பாடுவதையுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தார். கிருஷ்ணனை நோக்கி தெய்வீக பாடல் பாடி தன் மனதை அதில் ஈடுபடுத்தினார். ஒரு நாள் ஒரு துறவி மீராபாயின் தந்தையை காண அவர் வீட்டிற்கு வந்தார். அந்த துறவி மீராபாய்க்காக ஒரு கிருஷ்ண சிலையை பரிசாக கொடுத்து சென்றார். அவரது தந்தை அதை மீராவிடம் கொடுத்தபோது அவர் மிகவும் சந்தோஷமடைந்தார். தன் கிருஷ்ணன் தன்னை காண வந்ததாக நினைத்து சந்தோஷமடைந்தார். இந்த நிகழ்வும் மீராவின் மனதில் கிருஷ்ணர் இடம்பெற காரணமாக அமைந்தது. அவரது தந்தையும் தாயும் சேர்ந்து மீராபாய்க்கு திருமணம் முடிக்க திட்டமிட்டனர். அப்பொழுது என்னுடைய கணவர் யார் என்று கேட்டதற்கு, உன் கிருஷ்ணர் தான் உன் கணவர் என்றதும் அவர் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார். கிருஷ்ணனையே தன்னுடைய மணவாளனாக ஆக்கி கொண்டாராம். ஆனால் குடும்பத்தின் வற்புறுத்தலின் பேரில் 1516 18 வயதில் சுய விருப்பமின்றி போஜராஜன் என்னும் சித்தோர்கர் இளவரசனுக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டார். திருமணத்துக்கு பிறகு அவளது வசதி வாய்ப்புகள், செல்வ செழிப்பு, சமூக நிலை எல்லாம் உயர்ந்தும் மீராவுக்கு எதுவும் பெரிதாக தெரியவில்லை. அவளுக்கு திருமணம் ஆனாலும் மாலையில் கிருஷ்ணனை வழிபடுவதும் அவரை நோக்கி மனதார பாடுவது மட்டுமே தன் உலகமாக கொண்டிருந்தால், தங்களுடைய குடும்ப தெய்வமான துர்கா தேவியை வழிபடாமல் இருப்பது அவரது மாமியாருக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கியது. ஆனால் அவள் அதை மறுத்துவிட்டாள். தன்னை முழுமையாக கிருஷ்ணனுக்கு அர்ப்பணித்து விட்டதாக அவள் கூறிவிட்டாள். மீராவின் பக்திமயமான காதல் கிருஷ்ணனை நோக்கி அதிகரிக்க அதை அவரது மாமியாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவள் கிருஷ்ணன் மீது வைத்திருந்த காதலை யாராலும் அசைக்க முடியவில்லை. இதனால் மீராபாயை கொல்லுவதற்கு அவரது மாமியாரால் திட்டம் திட்டப்பட்டது. பலமுறை கொலை முயற்சிகள் செய்யப்பட்டன. கிருஷ்ணருக்கு படைத்த நைவேத்தியத்தில் நஞ்சு, மீராவின் படுக்கையில் இரும்பு முட்கள் என எத்தனையோ முயற்சிகள். ஆனால் எல்லாம் கடவுள் கிருஷ்ணனின் அருளால் மறைந்தது. ஒவ்வொரு முறையும் மீராவை காப்பாற்றிவிட்டார் கிருஷ்ணர். ஒரு நாள் அவரது மாமியார் நஞ்சு கலந்த தண்ணீரை புனித நீர் என்று கூறி குடிக்க சொன்னார். ஆனால் அவள் இதயமெங்கும் நிரம்பியிருக்கும் கிருஷ்ணன் அவள் உயிரை விடவில்லை. என்ன ஆச்சரியம், நஞ்சை நீக்கி அவளை காப்பாற்றிவிட்டார். இதை அவரது மாமியாரால் நம்ப முடியவில்லை. ஒரு நாள் மீராவுக்கு பணிப்பெண் மூலம் பூக்கூடை ஒன்றை அனுப்பினார் அவரது மாமியார். ஆனால் அதில் பூக்கள் இல்லாமல் பாம்பை வைத்து சதி செய்திருந்தது மீராவுக்கு தெரிய வந்தது. மீரா அந்த பூக்கூடையை திறந்தபோது பாம்பெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணனின் அருளால் பூமலையாக மாறிவிட்டது. ஒரு நாள் மீராவை கிணற்று தள்ளி கொல்ல நினைத்தார். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. அப்பொழுது மனம் கவர்ந்த கிருஷ்ணன் அவளை காப்பாற்றிவிட்டார். மீராபாய் தன் இறுதி காலத்தில் குஜராத்தின் துவாரகைக்கு வந்தடைந்தார். அங்கு கோயில் கொண்ட துவாரகதீசன், அதாவது கண்ணன் முன்பு பாடிக்கொண்டே அனைவரும் கண்ணெதிரிலேயே இறைவனோடு கலந்து மாயமானார். அவருடைய அன்பு, காதல், பக்தி எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணருக்கே என்று வாழ்ந்து வந்தார். அப்படியே இறுதி நாளில் இரண்டரவும் கலக்கவும் செய்துவிட்டார். இவரின் காதல் பரிசுத்தமானது என்று இந்து மதம் இன்றளவும் புகழ்ந்து வருகிறது. யாருக்கு எப்போ அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்லவே முடியாது. சில பேர் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறிவிடும். சில பேர் திருமணம் செய்யும் நேரம் அவர்களை வாழ்க்கையின் உச்சியை கொண்டு சென்றுவிடும். வீட்டுக்கு வந்தவரோட ராசி என்று கூட சொல்லுவார்கள். சில பேர் குடிபோகும் வீடு அதிர்ஷ்டத்தை தேடி வரும். இப்படி இருக்க இந்த அதிர்ஷ்டமானது நமக்கு எப்போது அடிக்கும் என்று காத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையே அதற்குள் முடிந்து போய்விடும். நம்மையும் அதிர்ஷ்டம் தேடி வர வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? ஒருவருக்கு அதிர்ஷ்டம் உண்டாக பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதிர்ஷ்டம் ஏற்படாமல் இருக்க சில காரணங்களே உள்ளன. ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் தீராத தோஷம் இருந்தால் அதிர்ஷ்டம் வராது. வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருந்தால் அதிர்ஷ்டம் வராது. பூர்வ ஜென்ம வினைகள் இருந்தால் அதிர்ஷ்டம் வராது. அதிர்ஷ்டம் நம்மை தேடி கட்டாயம் வராது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைத்தாலும் அதிர்ஷ்டம் வராது. அடுத்தவர்களை பார்த்து பொறாயப்பட்டாலும் அதிர்ஷ்டம் வராது. மேற்குறிப்பிட்டுள்ள சில தவறுகளை பரிகாரங்கள் செய்து பிரயாசத்தை தேடிக்கொள்ளலாம். சிலவற்றை திருத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. சரி, இப்போது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகும் அந்த ஒரு பொருள் என்ன என்பதை பற்றி பார்த்து விடுவோம். ஒருவரை அதிர்ஷ்டசாலிகள் என்று எதை வைத்து கூறுவார்கள்? முதலில் மன அமைதியான வாழ்க்கை, அடுத்தது செல்வந்தர்களாக வாழும் வாழ்க்கை. இவை இரண்டும் இருந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் அதிர்ஷ்டசாலி தான்.
ஒருவருடைய வாழ்க்கையில் மன நிம்மதி மட்டும் இருந்தால் நல்ல வாழ்க்கை அமைந்து விடாது. பணம் மட்டும் இருந்தாலும் நல்ல வாழ்க்கை அமைந்து விடாது. இரண்டையும் ஒரு சேர அமைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். நல்ல வழியில் நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் அந்த பணமானது நம்முடைய பணப்பெட்டியில் இருந்து வீண் விரயம் ஆகாமல் இருந்தாலே பிரச்சனையில் பாதி முடிந்துவிடும். பணவரவு அதிகமாக இருந்தால் மன நிம்மதி தானாக வரும் என்று கூட சொல்லலாம். இப்படி உங்களுடைய பணப்பெட்டியில் உள்ள பணத்தை பத்திரமாக பார்த்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இதற்கு எல்லா வகையான தோஷத்தை நீக்கும் முருகப்பெருமானின் வாகனமான மயில் இறகை உங்களது பணப்பெட்டியில் வைக்க வேண்டும். இந்த மயில் இறகை முறைப்படி உங்களது பணப்பெட்டியில் வைத்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியிலோ அல்லது பீரோவிலோ முதலில் கருநீல துணியை விரித்துக் கொள்ள வேண்டும். அந்த துணியானது வெல்வெட் துணி அல்லது பட்டு துணியாக இருந்தால் மேலும் சிறப்பு. அதன் மேல் மயிலிறகு ஒன்றை வைத்து அதன் மேல் நீங்கள் பணத்தை பரிசிலோ அல்லது அந்த மயிலிறகின் மேல் நேரடியாக கூட பணத்தை வைத்து சேமித்து வரலாம். இப்படி செய்யும் பட்சத்தில் உங்களது பணம் வீண் விரயம் ஆகாமல் சேமிப்பு அதிகரிக்கும் என்று குறிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக வடமாநிலத்தவர்கள் தங்களுடைய பீரோவில் இந்த கருநீல வெல்வெட் துணி இல்லாமல் பணத்தை வைக்க மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. மயிலிறகை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். இந்த ஒரு மயில் இறகுக்கு பல வகையான சக்தி அடங்கியுள்ளது. இந்த மயில் இறகில் 9 மயிலிறகை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் சனியால் உண்டாகும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். 3 மயிலிறகை ஒன்றாக வைத்து முருகப்பெருமானையும் உங்களது குலதெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் நீங்கள் செய்த பாவத்திற்கு விமோசனம் கிடைக்கும். சாதாரணமாகவே உங்களது வீட்டில் ஆங்காங்கே இந்த மயிலிறகை அழகாக வைத்தாலும் அது மிகவும் நல்லதுதான். எந்த ஒரு கெட்ட சக்தியும் எந்த ஒரு கெட்ட தோஷமும் கந்திஷ்டியும் உங்களை தாக்காது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அதிர்ஷ்டமானது நம்மளை தேடி வரும் வரை காத்திருக்காமல் சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து அந்த அதிர்ஷ்டத்தை தேடி நாம் சென்றால் தவறில்லை என்ற கருத்தை முன்வைக்கிறது. பற்களின் இடைவெளி இருந்தால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? ஆம், புன்னகைமிக்க ஒருவருடைய முகம் அவருடைய அழகை கூட்டி காட்டும். ஆனால் பல்வரிசையில் அதிக இடைவெளி இருந்தால் கவலைப்பட வேண்டாம், அதிலும் அதிர்ஷ்டங்கள் உண்டு. நிறைய பேருக்கு பற்களின் இடைவெளி பிடிக்காதுதான், ஆனால் அது மிகுந்த அதிர்ஷ்டமுடைய. பற்களில் உள்ள இடைவெளிகளை சரி செய்ய மருத்துவர்களிடம் செல்கிறீர்கள் என்றால் உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே தானாக முன்வந்து இழக்கிறீர்கள் என்று பொருள். எந்தெந்த பற்களில் இடைவெளியில் என்ன மாதிரியான கனமும் நன்மையும் உண்டாகும்? பற்களில் முன்பக்க பற்களில் இடைவெளி இருந்தால் அவர்கள் நம்பிக்கையானவர்கள் மற்றும் மிகுந்த தைரியம் உள்ளவர்கள் என்று பொருள். ரிஸ்க் எடுப்பதில் அதிக ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். பற்களுக்கிடையே இடைவெளி இருப்பவர்கள் வெற்றியை அதிகம் விரும்புவார்கள். வெற்றியை ருசிப்பதில் அதிக ஆர்வமுடையவர்களாக இருப்பதால் எந்த செயலை செய்தாலும் அதில் அதிக முயற்சி செய்து வெற்றியை ஈட்டுவார்கள். கற்பனை வளம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நாள் முழுவதும் பேச சொன்னாலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். வாய் ஓய்வதே கிடையாது. ஆனால் பேச்சு அத்தனையும் வெற்றியாய் மாற்றிக்கொள்ளும் ஆற்றலுடையராக இருப்பார்கள். கற்பூரத்தில் இருக்கும் இத்தனை நன்மைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கற்பூரம் ஆன்டிபயாட்டிக் நிறைந்தது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் மிகவும் நன்மை பயக்கும். கற்பூரம் பூஜை புனஸ்காரங்களுக்கு மட்டுமன்றி பல உபாதைகள் உடல் பிரச்சனைகளுக்கும் வீட்டு வைத்தியம் செய்ய உதவுகிறது. எப்படி எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். கற்பூரம் ஆன்டிபயாட்டிக் நிறைந்தது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் மிகவும் நன்மை பயக்கும். கற்பூரம் மற்றும் கற்பூர எண்ணெய் இரண்டும் மிகவும் பயனுள்ள பொருட்கள். கற்பூரம் பலருக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல முடியாது. எனவே பயன்படுத்தும் முன்பு மணிக்கட்டு பகுதியில் தேய்த்துவிட்டு எந்த அலர்ஜியும் இல்லை என்றால் பயன்படுத்தலாம். கைகள் உடலில் ஏதேனும் நமைச்சல், எரிச்சல், எரியும் உணர்வு இருந்தால் இந்த இடத்தில் கற்பூரத்தை தேய்த்தால் இல்லென இருக்கும், எரிச்சல் நீங்கும். கையில் தொற்றுகளால் ஏதேனும் பாக்டீரியா புஞ்சைகளின் வளர்ச்சி இருக்கிறதெனில், ஆணி, நகசுத்தி என இருந்தால் அந்த இடத்தில் கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் பேஸ்ட் போல குழைத்து தடவினால் குணமாகலாம். அடுத்ததாக சிறு பூச்சிக்கடி என்றாலும் கற்பூரத்தை குழைத்து தடவலாம். கால்களில் வெடிப்பு என்றாலும் அதை சரி செய்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கற்பூரத்தை கரைத்து காலை 15 நிமிடங்கள் ஊற வைத்து எடுங்கள். பின் கால்களில் தேங்காய் எண்ணெய் அல்லது வேஸ்லின் தடவுங்கள். இதை வாரம் ஒரு முறை செய்து வர வெடிப்பு நீங்கலாம். தலையில் பேன் இருந்தாலும் கற்பூரத்தை தேய்க்க பேன் இறந்துவிடும். தேங்காய் எண்ணெய் கலந்து தேய்க்க தலைமுடி வளர்ச்சி அடர்த்தியாகும். முடி கொட்டுதல் இருக்காது. வழுக்கை இருந்தால் கற்பூர எண்ணெய் முடி வளர உதவுகிறது என்று கூறப்படுகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. கைகளில் கற்பூர எண்ணெயை தேய்த்து நுகர்வது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. முகத்தில் முகப்பருக்கள், பருக்களின் எரிச்சல், பருக்களின் கீறல்கள் இருந்தால் கற்பூர எண்ணெய் வாங்கி தடவலாம் அல்லது கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து தடவலாம். வலி நிவாரணி. கை, கால், மூட்டு வலி என உடம்பில் எந்த பகுதியில் வலி இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை சூடாக்கி மசாஜ் செய்ய வலி குறையும்.